வணக்கம் ஐயா. நான் ஆண்டவன்டன் கிராமத்தில் இருக்கேன். திருச்சிலி வட்டம் ஆண்டவன்டன் கிராமத்தில் 10 வருஷமா நான் குடியிருந்து வரேன். எனக்கு 10 வருஷமா ஒரு 10க்கு 10 ஓட்டு வீட்டில் தான் நான் குடியிருந்து வரேன். எனக்கு 3 குழந்தைங்க, அம்மா, கணவரால் கைவிடப்பட்ட அம்மா, மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாமா இருக்காரு. அவரை பார்த்துக்கிட்டு நாங்கள் கூலி வேலை செஞ்சு நானே வீட்டுக்காரும் பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு 10 வருஷமா கரண்ட் இல்லாதனால இபி ஆஃபீஸுக்கு போய் ஏஐ சார்கிட்ட விவரம் கேட்டேன். அவர் வீட்டு ரசீது வியோட்ட நடப்பு 10 வருஷத்துக்கான குடியிருந்த ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு வர சொன்னார். நோட்ரி பப்ளிக்கிட்ட வக்கீல்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. எல்லாரும் நேரடியாக வந்து பார்த்து எல்லாமே கையெழுத்து போட்டு ரசீதெல்லாம் கொடுத்தாங்க. நான் ஏஐ சாரும் நேராக வந்து பார்த்தாரு, வீட்டை வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு 100 அடிக்குள்ளே இருக்கிற மாதிரி செட்டு போட சொன்னாங்க. செட்டு 30,000 செலவு பண்ணி ஒரே வாரத்தில் நான் ரெடி பண்ணினேன். வயரிங்கும் பண்ணி வச்சுட்டேன். கடைசியில் மறுவாரம் நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, சார் இந்த மாதிரிம்மா எனக்கு யாரோ மிரட்டல் விடுறாங்க, அதனால உங்களுக்கு கரண்ட் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. 7,000 ரூபா ரசீது கட்டி வாங்கிட்டேன். 7,000 ரூபாய் இபி ஆஃபீஸில் போய் ஏஐ சார்ட்ட 7,000 ரூபாய் கட்டினேன். 5,500 ரூபாய்க்கு ரசீது போட்டு கொடுத்துட்டாங்க. எல்லாமே வீட்டு ரசீது, வியோட்ட சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்கேன். வக்கீல்கிட்ட நோட்ரி பப்ளிக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க, வாங்கி கொடுத்துட்டேன். 7,000 ரூபா கொடுத்ததுல நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து 7,000 ரூபா பெரட்டி நான் கொடுத்துட்டேன் சார். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்டதுக்கு அவர் 1 வாரம் ஆகும்னு சொல்லிட்டாரு. இப்போ எனக்கு கரண்ட் இல்லாமல் 10 வருஷமா நாங்கள் பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். என் பையன் ஸ்கூல் படிக்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறேன். கரண்ட் இல்லாமல் படிக்க முடியலன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் தான் சார் எனக்கு தக்க நடவடிக்கை எடுத்து என் வீட்டுக்கு கரண்ட், என் குழந்தைங்களுக்கு கரண்ட் மின்சாரம் வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 7,000 ரூபாய் இபி ஆஃபீஸில் போய் ஏஐ சார்ட்ட 7,000 ரூபாய் கட்டினேன். 5,500 ரூபாய்க்கு ரசீது போட்டு கொடுத்துட்டாங்க. எல்லாமே வீட்டு ரசீது, வியோட்ட சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்கேன். வக்கீல்கிட்ட நோட்ரி பப்ளிக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க, வாங்கி கொடுத்துட்டேன். 7,000 ரூபா கொடுத்ததுல நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து 7,000 ரூபா பெரட்டி நான் கொடுத்துட்டேன் சார். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்டதுக்கு அவர் 1 வாரம் ஆகும்னு சொல்லிட்டாரு. இப்போ எனக்கு கரண்ட் இல்லாமல் 10 வருஷமா நாங்கள் பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். என் பையன் ஸ்கூல் படிக்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறேன். கரண்ட் இல்லாமல் படிக்க முடியலன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் தான் சார் எனக்கு தக்க நடவடிக்கை எடுத்து என் வீட்டுக்கு கரண்ட், என் குழந்தைங்களுக்கு கரண்ட் மின்சாரம் வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.